பெண்களுக்கு உரிமை கேட்கின்ற திராவிட தத்துவத்திற்கு மாறாக அந்த பெண்களுக்கு பின்னுக்கு தள்ளுகின்ற குணங்களை கொண்ட வலதுசாரி சிந்தனை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி வடக்கே இருக்கிற பலத்தோடு இங்கே வந்து கால் வைக்கிறது. அதற்கு துணையாக இங்க இருக்கிற அதிமுகவும் துணைக்கு போகிறது. அவருடைய ஆதரவு அமைப்பு ஒன்று மதுரையிலே முருகன் மாநாடு என்று ஒன்றை நடத்துகிறது. முருக கடவுள், தமிழ் கடவுள். அங்கே பொதுமக்கள் திரள்கிறார்கள். இது கடவுளுக்கானதோ என்று கூட்டணி கட்சி என்ற அதிமுகவின் சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் போகிறார்கள். அதில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் என்ன தெரியுமா? திராவிடத்தை வீழ்த்துவதற்கு முருகா எழுந்து வா. நல்ல உணர்ச்சி உடைய தமிழனாக இருந்தால் தங்கள் கட்சியிலே அண்ணாவினுடைய படத்தை வைத்துக் கொண்டு கட்சிக்கு பெயருக்கு அண்ணா பெயரை வைத்திருப்பவர்களாக இருந்தால் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்ற அந்த சுவரொட்டியை பார்த்தவுடன் அவர்கள் திரும்பி போயிருக்க வேண்டுமா, வேண்டாமா? மாறாக அதில் பங்கேற்று அதில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வெளியிட்ட வீடியோக்களை எல்லாம் பார்த்துவிட்டு இப்போது எதிர்ப்புகள் வந்தது என்று சொன்னதற்கு பின்னால் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற இரட்டை வேஷம் போடுகிற கட்சி அதிமுக. தயவு செய்து மறந்து விடாது. பெயரை சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். நாங்கள் பெரியாரை சொல்கிறோம், அண்ணாவை சொல்கிறோம், கலைஞரை சொல்கிறோம் என்றால் அதற்கான காரணங்கள் மட்டுமல்ல, அந்த உணர்வோடு இருக்கிறோம். இந்த கொள்கையை காப்பதற்காக தங்கள் உயிரை கூட தத்தம் செய்ய லட்சக்கணக்கான தொண்டர்கள் கருப்பு சிவப்பு கொடியோடு இந்த நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார். இப்படி நான் சொல்லுகிற போது என்ன காரணத்தால் பேசுகிறேன் என்றால், சில நாட்களாக மனதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கொதிப்பு நிலை. தமிழ்நாட்டிலே வந்து திராவிடத்தை அழித்து விடுவோம் என்று ஒரு கூட்டம் பேசுகிறது, பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிறது. உங்க பேர் என்னமா? பாரதி வந்து பெருமையோடு சொல்கிறார், நான் எம்ஏ படித்தேன், நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், இந்த தலைவர்கள் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் யோசியுங்கள். இந்த நாட்டில் மட்டும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் நாங்களும் யாராக இருந்திருப்போம்? யோசித்து பாருங்கள், விடை கிடைக்கும். அடிமையாக வாழ்ந்திருப்போம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த தலைவர்கள் பிறந்திருக்காவிட்டால், இந்த இயக்கம் தோன்றியிருக்காவிட்டால், திருச்சி சிவா என்கிற என் பெயருக்கு பின்னால் MABL இருக்காது, என் ஜாதி பெயர் இருந்திருக்கும். மா சுப்பிரமணியம் என்ற இளைஞன் பெயருக்கு பின்னால் MABL என்று இருக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன ஜாதி என்று இது நாள் வரை எனக்கு தெரியாது. எத்தனை காலம் பழக்கம் எனக்கும் என் தம்பி மாசுவுக்கும்? 40 ஆண்டு கால பழக்கம். கணபதிக்கும் எனக்கும் எத்தனை ஆண்டு கால பழக்கம்? என்றைக்காவது நீ என்ன ஜாதி என்று நான் கேட்டிருக்கிறேனா? தெரிந்து கொள்ள முயன்றிருக்கிறேனா? அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் சமமானவர்கள் தோழர்கள். இதுதான் நாங்கள் உருவாக்கி. ஆனால் ஒரு காலத்தில் சாதியை அடையாளமாக வைத்தார்கள், இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு, உயர்வு, சிறப்பு இல்லை என்று சொன்ன நிலை மாறியது. இந்த இயக்கம் தோன்றி இருக்காவிட்டால் நான் நாடாளுமன்ற கட்டடத்தை படங்களில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். கடற்கரைக்கு காற்று வாங்க போயிருக்கலாமே தவிர மாசுவும் கணபதியும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே நுழைந்திருக்க முடியாது. அது சாதாரணமானவர்களுக்கான மன்றமாக இருந்திருக்காது. இப்படி ஒரு பெரிய இயக்கம் சாமானியர்களை உயர்த்தியதோடு மட்டுமல்ல, சாதியினால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நகர்த்தியதோடு மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, பெண்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் தர வேண்டும் என்று சொன்ன முதல் இயக்கம் திராவிட பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற. இதை அழிப்பேன், ஒழிப்பேன் என்று ஒரு கூட்டம் மார்த்தட்டி வருகிறது. என்ன துணிச்சல்? யார் தந்த துணிச்சல்? அவர்களுக்கு துணையாக போகிறவர்கள் யார்? அப்படி போகிறவர்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளலாமா, ஆதரிக்கலாமா, ஊக்கம் தரலாமா? உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். இந்தி பேசுகிறவன் எங்களுக்கு எதிர்க்க அல்ல. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்தில் நாகரிகத்தின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுகிற தமிழ் மொழிக்கு மாற்றாக எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம், அதற்காக உயிரையும் தருவோம் என்பதுதான் எங்கள் வரலாறு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்றால், வாளோடு என்றால் என்ன பொருள்? யோசியுங்கள். எல்லா மொழிகளுக்கும் எப்போது தோன்றியது என்று வரலாறு இருக்கிறது. ஆங்கிலம் தோன்றியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 10வது நூற்றாண்டில். பிரெஞ்சு மொழி தோன்றியது 8வது நூற்றாண்டில், ஜெர்மன் மொழி 6வது நூற்றாண்டில். ஆனால் இப்படியே போகிற போது தமிழ் எப்போது தோன்றியது என்றார்கள். ஆராய்ச்சி கணக்கிட முடியவில்லை. திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு அப்போதே செழுமை இருந்தது என்றால் அது இன்னும் பின்னோக்கி போகிறது. இப்போது அகழ்வாராய்ச்சிகளை கீழடி போன்ற இடங்களில் கிடைப்பவை சொல்லுவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான். அவன் வீடுகளுக்கு ஓடுகள் வேயப்பட்டிருந்தன, தண்ணீர் ஓடுவதற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறார். இப்போது புரிகிறதா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை
நீங்களும் நானும் வாழுகின்ற இந்த உலகம் ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று நம்பிக்கை உடையவர்கள் சொல்வார்கள். ஆனால் தர்க்க ரீதியாகத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அறிவியலாளர்கள் சொல்லுகிற உண்மை, இந்த உலகம் என்று சொல்வது சூரியன் என்ற நெருப்பு கோளத்திலிருந்து வெடித்து சிதறிய ஒரு சிறு பகுதி. அந்த நெருப்பு கோளத்தை கால ஓட்டத்தில் பொழிந்த மழை, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பொழிந்த மழை அந்த கோளத்தை குளிர்மையாக்குகிறது. பின்னர் பொழிந்த மழை ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகிற போது பாறைகளை உருட்டி தள்ளுகிறது. பாறைகள் உடைந்து கல்லாகிறது. கல் உருண்டு உருண்டு தேய்ந்து மண்ணாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா. மண் தோன்றாமல் உலகம் கல்லாக இருந்ததே, அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதன் வாளோடு வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய தொன்மை மிக்க தமிழன், தமிழ் மொழி என்னுடையது. எனக்கு மாற்றாக 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து பின்னணி கூட இல்லாத, சொந்த எழுத்து வடிவம் இல்லாத, சான்ஸ்கிரிட்டில இருந்து வாங்கிய தேவநாகரி வடிவத்தில் இருக்கிற இந்தி மாற்று மொழி, அதை படித்தால் தான் உனக்கு நான் நிதி தருவேன் என்று ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி எந்த கொம்பன் சொன்னாலும் வளைந்து கொடுக்கிற நாடும் இதுவல்ல, இயக்கமும் இதுவல்ல. இந்த இயக்கம் தந்தை பெரியார் காலத்தில் இருந்து அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பெருந்தகை, அவருக்கு பின்னால் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்திய தலைவர் கலைஞர், அதே வழியிலே இன்றைய தலைவர் தளபதி அவர்களும் மகளிருக்கு முன்னுரிமை தருகின்ற அந்த மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம், இங்கே எனக்கு கைத்தறி ஆடை அணிவித்த பல தோழர்களுக்கு இடையில் கலைஞர் பேனாவுடன் இருப்பதைப் போல ஒரு சின்ன உருவ சிலையினை எனக்கு வழங்கிய மகளிர் அணியை சார்ந்த சகோதரி சொன்னார், இந்த பேனாதான் என்னை MA பட்டதாரி ஆக்கியது, என்னை மாமன்ற உறுப்பினர் ஆக்கியது என்ற நன்றி பெருக்கோடு சொன்னார். ஆக அதை எண்ணி பார்க்கிற போது ஒரு காலத்தில் நம்முடைய சமுதாயத்தில் மகளிர் என்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதை விட வீட்டுக்குள்ளேயே ஒரு பணியாளை போல சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்த காலம் ஒன்று உண்டு. பெண்களுக்கு உரிமை என்பதே கிடையாது என்ற நாட்கள் எல்லாம் உண்டு. அதை அறியாத 2வது தலைமுறை இப்போது வந்துவிட்டது. காரணம், இப்போது பெண்களுக்கு முன்னுரிமை என்பதை விட அவர்களும் பல வகையிலே சாதித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த அடிமை தலையை அறுத்தறிந்த முதல் தலைவன் தந்தை பெரியார் அவர்கள்தான். அவர் சொன்ன கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாக நாடாளுகின்ற பொறுப்பிற்கு வந்தால்தான் முடியும் என்ற அரசியல் இயக்கத்தை கண்டு தேர்தல் மூலமாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து சாதனைகள் புரிய ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். அவருடைய மறைவுக்கு பின்னால் கழகம் காணாமல் போகும் என்று ஆர்வம் கணித்தவர்களுக்கு இடையில் 50 ஆண்டு காலம் அதை வெற்றியின் முகட்டுக்கு இட்டு சென்ற பெருமை இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தலைவர் கலைஞர் அவர்களை சார்ந்து. பெண்கள் கல்வி பெற வேண்டும், கல்வி கற்கின்ற பெண்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் தந்திட வேண்டும், கற்ற கல்விக்கேற்ற வேலை அவர்களுக்கு தந்திட வேண்டும். அதற்காக பல திட்டங்களை தீட்டிய போது நான் ஒன்றை இங்கே பெருமையோடு சொல்லுகின்றேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பணியிடங்களில் காலியிடங்கள் உருவாகிற போது அதில் 30% பெண்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்தவர் தலைவர் கலைஞர். 100 இடங்கள் காலியாக என்றால் அதில் 30 இடங்கள் பெண்களுக்காக என்று ஒதுக்கீடு செய்த பெருமை கலைஞருக்கு உண்டு. அதை இன்றைய முதல்வர் 40ஆக மாற்றியிருக்கிறார் என்பது இன்னும் மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரிய ஒன்று. நாடாளுமன்றத்தில் நான் ஒரு தனிநபர் மசோதாவை முன்வைத்திருக்கிறேன். அது விவாதத்திற்கு இன்னும் வரவில்லை. அதனுடைய பொருள், மகளிருக்கு பணியாற்றுகின்ற இடங்களில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தாக வேண்டும் தமிழகத்தை போல என்று. தமிழகத்தை போல விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டத்தை தந்திட வேண்டும் என்று தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நான் உங்கள் தகவலுக்காக சொல்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலே சற்றேறக்குறைய 9 கோடி பெண்கள் விதவை பெண்களாக இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பிருந்தாவன் என்ற ஒரே பகுதியில் மட்டும் ஒரு சின்ன ஊர், அது
ஒரு ஆலயம் இருக்கிற காரணத்தால் பிரசித்தி பெற்ற ஊர் பிருந்தாவன் என்பது. அந்த இடத்துல மட்டும் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்று ஆராய்ந்தால், பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், அது அமைந்திருக்கிற உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் பெண்கள் கணவனை இழந்தால் அவர்கள் வீட்டில் இருப்பது அமங்கலம், அவர்கள் வீட்டுக்கு சுமை என்று அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த கோயிலிலே விட்டு விட்டு போய்விடுவார்கள். அது 20 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி, 60 வயது பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த அவல நிலையில் 1.5 லட்சம் பேர் அங்கே வதங்கி கொண்டிருக்கின்றார்கள், வாழ்வாதாரம் இல்லாமல். ஒரு தொண்டு நிறுவனம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு 8 ரூபாய் உதவி செய்கிறது. இன்றைய நிலையில் ஒரு தேநீரே 10 ரூபாய் குறைந்தபட்சம் என்ற அளவிற்கு நம்முடைய பொருளாதாரத்தினுடைய தன்மைகள் மாறி இருக்கின்றன. எனவே அந்த 8 ரூபாய் வைத்து வாழ முடியாத அந்த பெண்கள் எல்லா பணிகளையும் செய்கிறார்கள். எல்லா பணிகளும் என்றால், வண்டி இழுக்கிறார்கள், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுகிறார்கள், மூட்டை சுமக்கிறார்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பிச்சை எடுக்கிறார்கள். சில பெண்களை அங்கே இருக்கிறவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு இரையாக்கி அதன் மூலமாக அவர்கள் வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடப்பது எங்கோ அல்ல, இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலத்தில் பிருந்தாவன் என்ற பகுதியிலே நடைபெறுகின்றது. அந்த பெண்களுக்காக நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டில் இருப்பதை போல அவர்களுக்கு திட்டங்களை தந்திட வேண்டும். முதலாக தமிழ்நாட்டிலே தான் விதவைகளுக்கான மறுவாழ்வு திட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. அந்த விதவைகளுக்கு மறு திருமணம் நடைபெற்றால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும், ஊக்கத்தொகை தரப்படும் என்ற புரட்சிகரமான அறிவிப்பு தமிழ்நாட்டிலே மட்டும்தான் உருவானது. அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவர்களுக்கு தேவையான கல்வி உதவியை மற்றவர்களை விட அதிகமாக தரப்படும் என்று கலைஞர் ஆட்சி காலத்திலே தான் சொல்லப்பட்டது. உத்தரப்பிரதேசத்து பிருந்தாவனிலே வாழ்கின்ற மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு நீங்கள் ஒரு நலத்திட்டம் சட்ட ரீதியாக கொண்டு வாருங்கள் என்று நான் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை அங்கே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே தோற்கடித்தது இன்றைக்கு அங்கே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. மறந்து விடாதீர்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அன்றைக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் அது சட்டமாக்கி இருக்கு. எல்லா கட்சிகளும் ஆதரித்தார்கள், ஆனால் பாரதிய ஜனதா மட்டும் எதிர்த்தது. என்ன தவறான முன்னெடுப்பை நான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தேன். பெண்களுக்கு, குறிப்பாக விதவைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, இவர்கள் சுமை என்று கருதுகிற வீட்டை சார்ந்தவர்களுக்கு ஒரு அரசாங்கம் முன்வர வேண்டாமா என்று கேட்ட தீர்மானத்திற்கு இது முன்னோடியான திட்டம் என்று அதை வரவேற்பதற்கு மாறாக தோற்கடித்த கட்சி பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்திருக்கிறது. இங்கிருக்கிற சிலரின் துணையோடு ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புவது, தாய்மார்கள் திறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கடமை காத்திருக்கிறது. இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் பொறுப்பு கூடி இருக்கின்றது. இன்னும் 8 மாதங்களில் தமிழ்நாட்டிலே பொது தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தல் எப்பொழுது வந்து போகிற தேர்தலை போல அல்ல, யாரோ ஆட்சிக்கு வருகிறார்கள், யாரோ தோற்கடிக்கப்படுகிறார்கள் என்பதல்ல. இது ஒரு தத்துவ போர். பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உருவாக்கிய திராவிட மண் என்று சொல்லுகின்ற பெருமை மிக்க இன்றைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் காப்பாற்றப்பட வருகின்ற பெண்களுக்கு உரிமை கேட்கின்ற திராவிட தத்துவத்திற்கு மாறாக அந்த பெண்களுக்கு பின்னுக்கு தள்ளுகின்ற குணங்களை கொண்ட வலதுசாரி சிந்தனை கொண்ட பாரதிய ஜனதா கட்சி வடக்கே இருக்கிற பலத்தோடு இங்கே வந்து கால் வைக்கிறது. அதற்கு துணையாக இங்கிருக்கிற அதிமுகவும் துணைக்கு போகிறது. அவருடைய ஆதரவு அமைப்பு ஒன்று மதுரையிலே முருகன் மாநாடு என்று ஒன்றை நடத்துகிறது. முருக கடவுள், தமிழ் கடவுள். அங்கே பொதுமக்கள் திரள்கிறார்கள். இது கடவுளுக்கானதோ என்று கூட்டணி கட்சி என்ற அதிமுகவின் சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் போகிறார்கள். அதில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகள் என்ன தெரியுமா? திராவிடத்தை வீழ்த்துவதற்கு முருகா எழுந்து வா. நல்ல உணர்ச்சி உடைய தமிழனாக இருந்தால், தங்கள் கட்சியிலே அண்ணாவினுடைய படத்தை வைத்துக் கொண்டு கட்சிக்கு பெயருக்கு அண்ணா பெயரை வைத்திருப்பவர்களாக இருந்தால், திராவிடத்தை வீழ்த்துவோம் என்ற அந்த சுவரொட்டியை பார்த்தவுடன் அவர்கள் திரும்பி போயிருக்க வேண்டுமா, வேண்டாமா? மாறாக அதிலே பங்கேற்று
அதில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து வெளியிட்ட வீடியோக்களை எல்லாம் பார்த்துவிட்டு இப்போது எதிர்ப்புகள் வந்தது என்று சொன்னதற்கு பின்னால் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்ற இரட்டை வேஷம் போடுகிற கட்சி அதிமுக. தயவு செய்து மறந்து விடாது. பெயரை சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். நாங்கள் பெரியாரை சொல்கிறோம், அண்ணாவை சொல்கிறோம், கலைஞரை சொல்கிறோம் என்றால் அதற்கான காரணங்கள் மட்டுமல்ல, அந்த உணர்வோடு இருக்கிறோம். இந்த கொள்கையை காப்பதற்காக தங்கள் உயிரை கூட தத்தம் செய்ய லட்சக்கணக்கான தொண்டர்கள் கருப்பு சிவப்பு கொடியோடு இந்த நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார். ஒன்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இங்கே பறக்கிறதே பட்டோலி வீசி கருப்பு சிவப்பு கொடி. இந்த திடலிலே மட்டுமல்ல, வீதிகளில், தெருக்களில், முச்சந்திகளில், கிராமங்களிலே நுழைகின்ற இடங்களில் எங்கு பார்த்தாலும் கருப்பு சிவப்பு கொடிகள். இது வளர்ந்த பேர் இயக்கம், அமைப்பு ரீதியாக வலிமை பெற்ற இயக்கம். ஆனால் இடையிலே ஆளுகின்ற வாய்ப்பினை பெற்ற அதிமுக என்ற கட்சியினுடைய கொடியும் ஆங்காங்கே பறக்கும். சற்றேறக்குறைய அந்த ரெண்டு கொடியும் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி? எங்களுடைய கொடி கருப்பு சிவப்பு, அவருடைய கொடி கருப்பு சிவப்பிலே அண்ணாவினுடைய உருவம் பதித்திருக்கும். இந்த கருப்பு சிவப்பு என்பதனுடைய பொருள் என்ன? அண்ணா ஒரு கட்சியை உருவாக்குகிற போது யாராக இருந்தாலும் அந்த கட்சிக்கென்று ஒரு கொடி வேண்டும், கொடிக்கென்று ஒரு கொள்கை வேண்டும், அடைய வேண்டிய லட்சியங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும், அதை எப்படி அடைய வேண்டும் தீர்மானிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அண்ணா கொடியினை உருவாக்குகிறார். உருவாக்குகிற போது அவர் சொன்ன விளக்கம், தம்பி. அவர் எல்லோரையும் அப்படித்தான் அழைப்பார், தம்பி, அன்பொழுக அழைப்பார். அந்த அன்பும் பாசமும் தான் கோடிக்கணக்கான இளைஞர்களை அண்ணாவுக்கு பின்னாலே அனுபவிக்க வைத்தது என்பதை விட, அண்ணா மறைந்து அவருடைய இறுதி ஊர்வலம் சென்ற போது கண்ணீர் வடித்து சென்ற கூட்டம் உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லாத கூட்டம் என்று கின்னஸ் புத்தகம் பதிவு செய்திருக்கிறது. அவர் சொன்னார், கொடியை உருவாக்கிய போது, தம்பி, இந்த கருப்பு சிவப்பு என்பது இரண்டு நிறங்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் சாதி சமய வேறுபாடுகளால், பொருளாதார ஏற்றத்தாழ்வால் இருள் மண்டி கிடக்கின்றது. அந்த இருளை போக்குவதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல பேர் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள். அந்த ரத்தம் சிந்திய பாதை தான், தியாக வாழ்வுதான் நம்முடைய வழி என்பதற்கு கொடியின் பாதி சிவப்பாக இருக்கும். நீயும் நானும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதன் அடையாளமாக மீதி பாதி கருப்பாக இருக்கும். நம் உழைப்பால், நம் சிந்த போகிற வியர்வையால், குருதியால் அந்த இருள் மறைகிற போது அது முழு சிவப்பாக மாறும் என்றார். இதிலிருந்து பிரிந்த கட்சியாகிய எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அந்த கொடியை எடுத்து அதில் அண்ணாவின் படத்தை குறித்தது. காற்று வீசாதவரை ரெண்டும் ஒன்று போலவே தெரியும். காற்று வீசுகிற போதுதான் வேறுபாடு தெரியும். ஒன்று வெறும் கருப்பு சிவப்பு நிறத்தில், அது எங்களுடைய நம்முடைய கொடி. இன்னொன்று அந்த கருப்பு சிவப்பு கொடியில் ஒரு விரலை நீட்டிக் கொண்டிருக்கிற அண்ணா. அண்ணாவினுடைய படம் இல்லை, அண்ணா விரல் நீட்டிக் கொண்டிருப்பதை போல இருக்கும். நன்றாக யோசியுங்கள். ஒருவர் சாதாரணமாக பேசுவதற்கும் விரல் நீட்டி பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு. எந்த சூழ்நிலையில், எந்த உணர்வோடு, எந்த துணியிலே பேசுகிறார்கள் என்பதை பொறுத்து அந்த விரல் நீட்டுவதற்கு பொருள் உண்டு. இங்கே நான் பேசுகிறேன் என்ற போது சிலவற்றை குறிப்பிட்டு காட்டுகிறேன். சில பேர் தனிமையிலே பேசுகிற போது விரல் நீட்டுகிற போது அதனுடைய பொருள் வேறு. அண்ணா, நீங்கள் அண்ணா சிலை சாலையிலே ஒரு சிலை பார்க்கலாம். அதுதான் அண்ணாவுக்கு வைத்த முதல் சிலை. அந்த சிலையை வைத்ததற்கு பின்னால் அண்ணா மறைந்தார். கவிதாஞ்சலி அண்ணாவுக்கு எழுதிய கலைஞர் சொன்னார், அண்ணா, உனக்கு சிலை வைத்தோம், அந்த சிலையிலே ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய், ஆணையிடுகிறாய் என்று இருந்தோம். ஐயகோ, ஓராண்டுதான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா? இது கலைஞரின் பார்வை. இங்கே திரண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், கலைஞர் சொன்ன அண்ணா சிலையிலே இருந்தது ஆணையிடுவதை போன்ற ஒன்று. அந்த சிலை விரல் நீட்டுகிற திசையிலே நடப்பீர்களானால் உங்கள் கால்கள் நேராக அண்ணா அறிவாலயம் வந்து சேரும் என்பது இன்னொரு பார்வை. ஆனால் அதிமுக கொடியில் இருக்கிற அண்ணா காற்று வீசுகிற போது தெரியும், அது பறக்கும், அதில் அண்ணா விரல் நீட்டிக் கொண்டிருப்பார். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அந்த கொடியில் இருக்கிற அண்ணா சொல்கிறார், சாலையிலே நடந்து செல்கிற தமிழர்களே, என் தம்பிமார்களே, தங்கைகளே, நான் படமாக இருக்கிறேனே கொடி, வெயிலிலே காய்கிறேன், மழையிலே நனைகிறேன், இந்த கொடியல்ல நான் உருவாக்கியது.
பக்கத்திலே பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி, அதுதான் நான் உருவாக்கிய கொடி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி நான் சொல்லுகிற போது என்ன காரணத்தால் பேசுகிறேன் என்றால், சில நாட்களாக மனதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு கொதிப்பு நிலை. தமிழ்நாட்டிலே திராவிடத்தை அழித்து விடுவோம் என்று ஒரு கூட்டம் பேசுகிறது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிக்கிறது. உங்க பேர் என்னமா? பாரதி பெருமையோடு சொல்கிறார், நான் எம்ஏ படித்தேன், நான் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், இந்த தலைவர்கள் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் யோசியுங்கள். இந்த நாட்டில் மட்டும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் நாங்களும் யாராக இருந்திருப்போம்? யோசித்து பாருங்கள், விடை கிடைக்கும். அடிமையாக வாழ்ந்திருப்போம். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? இந்த தலைவர்கள் பிறந்திருக்காவிட்டால், இந்த இயக்கம் தோன்றியிருக்காவிட்டால், திருச்சி சிவா என்கிற என் பெயருக்கு பின்னால் MABL இருக்காது, என் ஜாதி பெயர் இருந்திருக்கும். மா சுப்பிரமணியம் என்ற இளைஞன் பெயருக்கு பின்னால் MABL என்று இருக்கிறதுக்கு பதிலாக அவர் என்ன ஜாதி என்று இது நாள் வரை எனக்கு தெரியாது. எத்தனை காலம் பழக்கம் எனக்கும் என் தம்பி மாசுவுக்கும்? 40 ஆண்டு கால பழக்கம். கணபதிக்கும் எனக்கும் எத்தனை ஆண்டு கால பழக்கம்? என்றைக்காவது நீ என்ன ஜாதி என்று நான் கேட்டிருக்கிறேனா? தெரிந்து கொள்ள முயன்றிருக்கிறேனா? அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை வயதில் மூத்தவர்கள் அண்ணன், வயதில் இளையவர்கள் தம்பி, வயதில் சமமானவர்கள் தோழர்கள். இதுதான் நாங்கள் உருவாக்கி. ஆனால் ஒரு காலத்தில் சாதியை அடையாளமாக வைத்தார்கள், இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு, உயர்வு, சிறப்பு இல்லை என்று சொன்ன நிலை மாறியது. இந்த இயக்கம் தோன்றி இருக்காவிட்டால் நான் நாடாளுமன்ற கட்டடத்தை படங்களில் மட்டும்தான் பார்த்திருக்கிறேன். கடற்கரைக்கு காற்று வாங்க போயிருக்கலாமே தவிர மாசுவும் கணபதியும் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே நுழைந்திருக்க முடியாது. அது சாதாரணமானவர்களுக்கான மன்றமாக இருந்திருக்காது. இப்படி ஒரு பெரிய இயக்கம் சாமானியர்களை உயர்த்தியதோடு மட்டுமல்ல, சாதியினால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நகர்த்தியதோடு மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல, பெண்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் தர வேண்டும் என்று சொன்ன முதல் இயக்கம் திராவிட பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற. இதை அழிப்பேன், ஒழிப்பேன் என்று ஒரு கூட்டம் மார்த்தட்டி வருகிறதே, என்ன துணிச்சல்? யார் தந்த துணிச்சல்? அவர்களுக்கு துணையாக போகிறவர்கள் யார்? அப்படி போகிறவர்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளலாமா? ஆதரிக்கலாமா? ஊக்கம் தரலாமா? உங்களுடைய முடிவுக்கு நான் விட்டுவிடுகிறேன். ஒரு கருத்தை நான் கூட்டத்திலே சொல்லி இதை நாங்கள் லேட்டாக வேண்டும் என்று நான் நிர்பந்திக்க முடியாது. அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. நான் கருத்துக்களை மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு பொதுக்கூட்டம் என்பதனுடைய பொருளே ஒரு கட்சி மேடை அமைத்து மக்களை எல்லாம் அழைக்கிறது. என் கட்சிக்காரர்களை மட்டுமல்ல, எல்லோரும் வாருங்கள். வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் வாருங்கள், கட்சி சாராதவர்கள் வாருங்கள், நடுநிலையாளர்கள் வாருங்கள், நாங்கள் பேசுவதை கேளுங்கள். நாளை இதே இடத்தில் அதிமுக கூட்டம் நடத்தும், பாரதிய ஜனதா நடத்தும், அவர்கள் பேசுவதையும் கேளுங்கள். ஆனால் யார் சரியானவர்கள், முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள். அதுதான் நீங்கள் இந்த நாட்டிலே நீதிபதிகள் என்றுதான் நான் சொல்வேனே தவிர எஜமானர்கள் என்று சொல்வதில்லை. அந்த வார்த்தை நமக்கு ஏற்புடையதல்ல. யாரும் எஜமானர்கள் கிடையாது. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்றால் நான் யாருக்கும் எஜமானன் இல்லை, எனக்கு யாரும் எஜமானன் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்று என்று சொல்வதை போல நீங்கள் நீதிபதிகள் என்றால் என்னையா கேட்பீர்கள். வழக்கொன்று வரும், அதில் நியாயமாக தீர்ப்பு வழங்க வேண்டிய கடமை நீதிபதிக்கு வரும். தேர்தல் வருகிற போது நீங்கள் நீதிபதிகளாக மாறுகிறீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் நாடாளுகிற பொறுப்பை ஒரு கட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலை வருகிற போது அது யாருக்கு சேர்கிறது? தயவு செய்து கேளுங்கள். நான் பொழுதுபோக்கு இங்கே வரவில்லை, நீங்கள் வேலையற்று இங்கே உட்காரவில்லை. நம்முடைய எதிர்கால வாழ்வை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்தில் திரண்டு இருக்கிறோம். இன்னும் 8 மாதங்களில் இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களுக்கான வளமான வாழ்வை தங்கள் கையில கைப்பற்றி கொண்டு தங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகலாமா என்று ஒரு கூட்டம் முனைகிற போது, இரவும் பகலும் உங்களுக்கெனவே உழைக்கிற ஒரு முதலமைச்சர் பொது நிகழ்ச்சிக்கு சாலையிலே வருகிற போது வாகனத்திலிருந்து இறங்கி மக்களை சந்தித்து கரங்குளிக்கு விட்டு போகிற ஒரு சாதாரணமான சராசரி மனிதனாக இன்றைய முதலமைச்சர். அவருடைய ஆட்சியிலே தம்பி சுப்பிரமணியத்தை போல எந்த ஊர் எந்த நாள் என்று தெரியாத அளவிற்கு காரிலேயே சுற்றுகிற ஒரு அமைச்சர்.
எத்தனை வசதிகள் இன்றைக்கு மருத்துவத்துறையில் தமிழ்நாட்டை போல எங்கு உண்டு? சாலையிலே ஒருவன் அடிபட்டு விபத்திலே கிடந்தால் வேடிக்கை பார்க்கிற உலகம் இது. வாகனத்தை ஒதுக்கி கொண்டு போகிற மக்கள் நிறைந்த நாடு இது. அதை உட்கார்ந்து வீடியோ எடுத்து மற்றவர்களுக்கு பகிர்கிற மனநிலை கொண்ட மனிதர்கள் நிறைந்த நாட்டில் சாலையில் விபத்திலே அடிபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தெரிந்தவர் தெரியாதவர், அரசு ஊழியர் அரசு ஊழியர் அல்லாதவர், வசதியானவர் வசதி இல்லாதவர், ஏழை பணக்காரன் என்று இல்லை, உடனே அவர்கள் எந்த மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாலும் அவர்களுக்கு அடுத்த 48 மணி நேர சிகிச்சைக்கான செலவினை எங்கள் அரசாங்கம் ஏற்கிறது. அதற்கான அமைச்சர் இவர். அதோடு சேர்த்து இப்போது அதை 2 லட்சமாக தந்திருப்பதாக அவர் சொல்கிறார். நான் சொல்லிக்கொண்டே போவேன். மக்களை தேடி மருத்துவம் என்று சொல்கிறோம், உங்களை தேடி மருத்துவம் வருகிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் போய் பாருங்கள். மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லாமல் அல்லல்படுகிறார்கள். மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனைகள் இருக்கின்றன. நவீன உபகரணங்கள் இல்லாத அங்கே மக்கள் சிகிச்சைக்கு சென்று பல உபாதைகளுக்கு ஆளாகிற காட்சியை பார்க்கிறீர்கள். ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கு எல்லாவற்றிலும் முன்னணியிலே நிற்கின்றது. கல்வியிலே முன்னுரிமை, முன்னணி இடத்தில். கல்வி கற்றவர்களுக்கு தேவையான சலுகைகள் அவர் இவர் என்று இல்லை. படிக்க வாருங்கள் என்று சொன்னால் போதாது. படிக்க அனுப்பிவிட்டு என்ன செய்வோம் என்ற கேள்வி வரும் அல்லவா? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சோறு போடுவதே சிரமம், இது படிப்பதற்கு வேறு செலவு செய்ய வேண்டுமா? என் பிள்ளை பள்ளிக்கு போவதற்கு பேருந்துக்கு காசு தர எனக்கு வழி இல்லை, வக்கில்லை என்று சொல்லக்கூடிய பல குடும்பங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எல்லாவற்றையும் தருகிறோம். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், பீகார் மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை பார்க்க வந்த ஒரு தொழிலாளியுடைய பிள்ளை தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்கிறது. குடும்பத்தோடு இங்கே வந்து விட்டார். 3வது படிக்கிற குழந்தை, 6-7 வயது குழந்தை. அதற்கு யாரும் சொல்லி தந்து பேச முடியாது. வேறு மொழியை சார்ந்த, வேறு மாநிலத்தை சார்ந்த பிள்ளை திக்கி திணறி இப்போது தமிழ் பேச ஆரம்பித்திருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து அங்கே சென்ற சில பத்திரிகையாளர்கள், என்னமா இந்த ஊர் எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அந்த குழந்தை சொன்ன பதில் என்ன தெரியுமா? நன்றாக கவனியுங்கள், எங்கள் ஊரில் என்னுடைய அப்பா அம்மா கூட செருப்பு போட்டதில்லை. இங்கே எனக்கு பள்ளிக்கூடத்திலே காலிலே போட்டுக்கொள்ள அழகான செருப்பு தருகிறார்கள். நான் கிழிந்த ஆடையோடு தான் பள்ளிக்கூடம் சென்ற நினைவு எனக்கு உண்டு. இங்கே எனக்கு புத்தம்புத சீருடை, எல்லோரையும் போல நானும் பளபளப்பான உடை அணிந்து செல்கிறேன். புத்தகங்கள் என்பதை நான் பார்த்ததே இல்லை. அங்கே ஏதாவது சொல்வார்கள், நடத்துவார்கள், நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆனால் இங்கே புத்தம்புது புத்தகங்களை கொண்டு வந்து ஒரு பையிலே வைத்து எனக்கு தருகிறார்கள். நான் வீட்டில் இருந்து இங்கே வருவதற்கு பேருந்தில் ஏறினால் என்னிடம் காசு கேட்பதில்லை, என்னை மரியாதையாக கொண்டு போய் வந்து இறக்கிவிட்டு போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பேருந்து. காலையிலும் சிற்றுண்டி தருகிறார்கள், மதியமும் சோறு போடுகிறார்கள். எனக்கு இந்த ஊர் பிடித்திருக்கிறது என்று அந்த பச்சிளம் குழந்தை சொல்கிறது. என்ன காரணம்? ஒரு காலத்தில் படிக்க வக்கில்லாத இருந்தது. பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் கட்டணம் கட்ட வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. அது கட்ட முடியாமல் படிப்பை நிறுத்திய பெண்கள் எத்தனையோ பேர் உண்டு. என்னுடைய சகோதரிகள் எல்லாம் பள்ளியிலே படிக்கிற காலத்தில், நான் ஆரம்ப பள்ளியில் இருந்தபோது அவர்கள் தங்களுடைய பள்ளியிலே ஒவ்வொரு மாதமும் ஃபீஸ் என்று சொல்லுகிற அந்த கட்டணத்தை செலுத்திக் கொண்டிருந்தார்கள். பின்னர் தான் அதெல்லாம் இல்லாமல் போனது. காமராஜர் பின்னாளில் சொன்னது மேலும் மேலும் விரிவாக்கப்பட்டது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிற காரணத்தால் சொல்கிறேன், ஒரு அரசாங்கத்திற்கு திறமை வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேல மனிதாபிமானம் வேண்டும், மனிதாபிமானம் வேண்டும், மக்கள் மீது அக்கறை வேண்டும், யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்க வேண்டும், இல்லாதவர்கள் யார் என இனங்காண வேண்டும், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைக்கு அனுபவம் வேண்டும். அந்த அடிப்படையிலே காரணத்தை ஆராய்ந்து திட்டங்களை தீட்டி அதை நடைமுறைப்படுத்துகிற உணர்வு இருந்தால்தான் அது உண்மையான அரசாங்கம். அது இருப்பது இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு தான் உண்டு. கணபதி பேசுகிற போது எல்லோருக்கும் எல்லாம் என்றாரே, என்ன பொருள்? எல்லோருக்கும் என்றால் என்ன? இங்கு இருக்கிற நாங்கள், எதிரே இருக்கிற நீங்கள், ஓரத்திலே நிற்கிறவர், எல்லோரும் ஒன்று. உயர்வு தாழ்வு, இவர் பெரியவர், இவர் சின்னவர், இவர் மந்திரி, அவர் எம்எல்ஏ, நான் எம்பி, இவர் மண்டல செயலாளர், இவர் கவுன்சிலர், இவர் ஒன்றுமில்லாதவர் என்பதல்ல. நாம் எல்லோரும் ஒன்று.
அடுத்து ஏதாவது கொடுக்க ஆரம்பிக்கிற போது அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று இல்லாமல் எல்லோருக்கும் அதையே தருவது என்பதுதான் உண்மையான சமத்துவம். எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிற அந்த புரட்சிகரமான அறிவிப்பை கொண்டு வந்தது எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். வடக்கே கிடையாது. எனக்கு அனுபவம் உண்டு. நான் டெல்லியில் இருக்கிறேன் நீண்ட காலமாக. அங்க இருக்கிற மாநிலங்களுடைய யோகிதை தெரியும். அங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுடைய நிலைமை தெரியும். பள்ளிக்கூடங்களுடைய தரம் தெரியும். நான் தாழ்த்தி பேசவில்லை, நிலைமையை சொல்லுகிறேன். ஆனால் இங்கோ யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின். இளைஞரணி செயலாளராக நாடு முழுவதும் வலம் வந்து ஊரெல்லாம் கொடியேற்றி தெருவெல்லாம் பேசி மக்களோடு மக்களாக நடமாடிய அனுபவம் உண்டு. அவரோடு அந்த 50 ஆண்டு காலம் உடன் இருந்தவர் என்ற ஒரே பெருமைதான் திருச்சி சிவாவாகிய எனக்கும் உண்டு. எங்களோடு பயணம் தொடங்கி வந்த தம்பிகளில் ஒருவர் தான் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணி என்பதும் எங்களுக்குள்ளே மகிழ்ச்சி. ஆக ஏதோ திடீரென்று வானத்திலே இருந்து குதித்து ஒரு பொறுப்புக்கு வரவில்லை. நீண்ட காலம் மக்களோடு பணியாற்றிய அந்த அனுபவம் அவர் முதலமைச்சராக இருப்பதன் மூலம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே போகிறார். இந்த காலை சத்துணவு திட்டம் வந்தது அப்படித்தான். இன்னொன்றும் சொல்கிறேன், ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது. நாங்கள் வடக்கே இருப்பவர்களுக்கு எதிரி, நாங்கள் இந்திக்கு எதிரி என்று. நாங்கள் இந்திக்கும் எதிரி இல்லை, வடவருக்கும் எதிரி இல்லை. வடத்தரின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோமே தவிர எங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டிலே பல மொழிகள் இருக்கின்றன. அந்தந்த மொழிகளுக்குரிய மரியாதையோடு இருக்கட்டும். அந்த எந்த மொழியும் இன்னொரு மொழியின் மீது திணிக்கப்படக்கூடாது. எந்த பகுதியும் இன்னொரு பகுதி மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஒரு நாடு இன்னொரு நாடின் மீது போர் தொடுக்கக்கூடாது என்பதை போலத்தான் ஒரு பகுதி இன்னொரு பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் வடக்கே ஆள்பவர்கள் தெற்கே இருப்பவர்களை நசுக்குகிற முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகின்றது. நம்முடைய முற்போக்கான திட்டங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. நீ எத்தனை 1000 கோடி தரவில்லை என்றாலும் என்னால் என் மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் என்று நிமிர்ந்து செயல்படுகிறவர் இன்றைய முதலமைச்சர். அதைத்தான் சொன்னேன், நீங்கள் நீதிபதிகள். இந்த தீர்ப்பு எப்போது வர வேண்டும்? எத்தனையோ நடக்கும், எத்தனையோ பேர் வருவார்கள், ஆசை வார்த்தை பேசுவார்கள். இவ்வளவு நாட்கள் தங்கள் சொந்த வேலையை பார்த்துக் கொண்டு ஊர் ஊராக இருந்து வளமாக வாழ்ந்தவர்கள் திடீரென்று வருவார்கள். நான் யார் என்றெல்லாம் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை, எல்லோருக்கும் தெரியும். பொது வாழ்க்கை என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, இன்னல் என்றால் என்ன, மக்கள் என்றால் என்ன, அதில் ஏற்பட்ட சிரமங்கள் என்ன என்பதை அறியாதவர்கள் புறப்பட்டு வரக்கூடும். அவர்களை பார்த்து திசை திரும்புகிற உணர்வு சிலருக்கு வரக்கூடும். நான் அவர்களுக்கெல்லாம் சொல்வேன், ஒரு தேர்தல் என்பதும் வாக்களிப்பது என்பதும் அது பொழுதுபோக்கு அல்ல. தேர்தல் என்பது திருவிழா அல்ல. எல்லோரும் கூடி கொண்டாடி பின்னர் கலைந்து செல்வதற்கு அந்த ஒரு நாள், அந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுதான் உங்களுடைய எதிர்காலம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம். ஆக இந்த பொதுக்கூட்டத்திலே நாங்கள் சொல்ல விரும்புவது, நீங்கள் நீதிபதிகள் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? நான் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று கேட்கலாம். நான் ஒரு தனி மனுஷி, ஒரு பெண் சொல்லலாம். நான் ஆதரவற்றவன் என்று ஒரு மனிதன் சொல்லலாம். ஆனால் சொல்லுவேன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு. சிறு துளி பெரு வெள்ளம். சின்ன சின்ன மணத்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் பெரிய மலையாக மாறுகிறது. சின்ன மழை துளிதான் பெரிய கடலை உருவாக்குகிறது. அதுபோல நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். நான் சாதாரணமானவர் என்று கருதுகிறவர்களுக்கு சொல்லுவேன், ஒன்றை மறந்து விடாதீர்கள். படித்த பெண்கள் வந்திருக்கிறீர்கள். எதையும் கேட்டு யோசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையுடைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். நீங்கள் வாழுகிற பகுதியில் உங்களை மதிக்காமல் இருக்கலாம். உங்கள் உறவினர் விட்டு திருமணத்திற்கு போகிற போது நீங்கள் கைத்தறி ஆடை கட்டியிருக்கிறீர்கள் என்ற காரணத்திற்காக உங்களை மதிக்காமல் இருக்கலாம். கழுத்திலே மஞ்சள் கயிறு போட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக கழுத்து நிறைய நகைகளோடு வந்தவர்களுக்கு பந்தி வைக்கலாம். அவமானத்தோடு உறவினர் விட்டு நிகழ்ச்சியிலிருந்து நீங்கள் திரும்பக்கூடிய வாய்ப்புகள் பல இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. பல இடங்களிலே நடக்கக்கூடியது. நான் ஏழை என்பதால், நெருங்கிய உறவு என்றாலும், ஒரு திருமண வீட்டிலே நான் அவமானப்படுத்தப்பட்டேன் என்று மனம் புழுங்கி வருகின்ற தாய்மார்கள் உண்டு.
தெருவிலே சாதியின் பெயரால் கேவலமாக நடத்தப்படுகின்ற அனுபவத்தினால் மனம் புழுங்குகின்ற ஆண்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தேர்தல் வருகிற போது, அவர்கள் வரிசையில் நிற்கிற போது, நீ பெரியவன் சிறியவன், வயதில் பெரியவர்கள் அல்லது வசதி இருந்தவர்கள் என்றெல்லாம் கிடையாது. அங்கே எல்லோரும் ஒன்றாக மாறுகிறார். நான் ஒன்றை சுட்டிக்காட்டுகிறேன், மீண்டும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்து மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். இளைஞர்களாவது குறிப்பாக இந்த கருத்துக்களை ஏற்க வேண்டும். இது நான் ஓட்டு கேட்கிற கூட்டமாக கருதவில்லை. இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல. ஆனால் இந்த கூட்டத்தின் முடிவுக்கு பின்னால் புதிதாக 10 பேர் எங்கள் படைவரிசையில் சேர்வார்களானால் அதுதான் கூட்டத்தின் வெற்றி என்றே நான் கருதுகிறேன். இந்த நாடு விடுதலை அடைவதற்கு முன்னால் தேர்தலிலே வாக்களிக்கிற உரிமை என்பது இப்போது இருப்பதை போல கிடையாது. சொத்து வரி செலுத்துகிற, வருமான வரி செலுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த நிலையில் இந்தியா விடுதலை பெற்று அரசியல் சட்டத்தை ஏற்கிற நிலையில் விவாதம் நடந்த மன்றத்தில் பண்டித நேரு அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். இது என்ன, ஒரு நாட்டில் இருக்கிற மக்களிடையே உயர்வு தாழ்வு, சிலருக்கு மட்டும் உரிமை மற்றவர்களுக்கு இல்லை என்பது. எனவே 21 வயதான யாராக இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் வாக்களிக்கலாம் என்றார்கள். அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காரணம் கேட்டதற்கு சொன்னார்கள், நாடாளுகிற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமையை படிப்பறிவில்லாத மக்களிடம் கொடுத்தால் உணர்ச்சி வசப்படுவார்கள், பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள், தவறான தேர்வுகள் நடைபெறும் என்றார்கள். அப்போது அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேருவும் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீங்களும் நானும் போய் நின்றாக வேண்டும், அதற்காகவாவது அவர்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்றார். 21 வயது, இப்போது 18 வயது. ஆக தயவு செய்து நீங்கள் ஏதோ தேர்தல், ஏதோ கட்சிகள், ஏதோ கொடிகள், யாரோ தலைவர்கள் பேசுகிறார்கள் என்று கருதாதீர்கள், ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் கையில் தான் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை போல நன்மையும் தீமையும் நம் செயல்களால் விளைவது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி தான் உங்கள் வாழ்வு தரும். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்தது. என்ன கண்டோம்? எத்தனை போராட்டங்கள், என்ன கிடைத்தது? ஆனால் இப்போது போராட்டங்கள் இல்லை என்றால் இது அடக்குமுறை ஆட்சி அல்ல. போராட்டங்கள் நடத்துவதற்கே தேவையில்லாமல் எல்லோருடைய தேவையும் முன்பாகவே வந்து நிறைவேற்றுகின்ற ஒரு ஆட்சியாக இது நடைபெறுகின்ற காரணத்தால் நான் சொல்லிக்கொண்டே போவேன். வடக்கே இருந்து லட்சக்கணக்கானவர்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறார்கள். காரணம், இங்கே வாழ்வு கிடைக்கிறது, இங்கேதான் வேலை கிடைக்கிறது. தமிழ்நாட்டை போல வேலை வாய்ப்பு என்பது எல்லா இடங்களிலும் கிடையவே கிடையாது. இல்லாவிட்டால் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு தோழர், உத்தரப்பிரதேசம் எங்க இருக்கிறது தெரியுமா? டெல்லியை தாண்டி இருக்கிறது. சற்றேறக்குறைய 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு தோழர் சைக்கிளிலேயே வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. அவரை பார்த்து, என்னையா இவ்வளவு தூரம் சைக்கிளே வருகிறார், என்ன ஆயிற்று உனக்கு என்கிறார். அவர் சொல்கிறார், ரயிலுக்கு தர பணம் இல்லை, திருட்டு ரயிலில் வர எனக்கு உடன்பாடு இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சைக்கிள் தான் என்னுடைய சொத்து, நான் விட்டு விட்டு வர விரும்புகிறேன். சரி, இவ்வளவு தொலைவு ஏன் நீ வந்தாய், அங்கேயே பிழைக்க கூடாதா என்றால், இல்லை, தமிழ்நாட்டிலே மட்டும்தான் வந்தவுடன் வேலை கிடைக்கிறது, வேலைக்கேற்ற சரியான சம்பளம் கிடைக்கிறது, நான் வேலை பார்க்கிற வீட்டில் அன்போடு 3 வேளையும் எனக்கு சோறு போடுகிறார்கள், நான் சம்பள பணத்தை அப்படியே ஊருக்கு அனுப்புகிறேன், என் குடும்பம் முன்னை விட மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதனால் நான் இங்கு இருக்கிறேன். அத்தோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. அடுத்து சொல்கிறான், நான் சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தேன், நான் வேறு மாநிலத்தை சார்ந்தவன் என்று தெரியாத ஒரு பெண், இளம் பெண் என்னிடம், அண்ணா இந்த சாலை எங்கே போகிறது என்று கேட்டார். நான் பதில் சொல்ல தெரியவில்லை, ஆனால் திகைத்து நின்றேன். காரணம், இதற்கு முன்பு என் ஊரில் என்னை யாரும் அண்ணன் என்று அழைத்ததே இல்லை. ஒரு உணவு விடுதிக்கு தேநீர் சாப்பிட போய் உட்கார்ந்தேன். பரிமாறுகிறவர் வந்தார். சார் என்ன வேண்டும் என்றார். நான் அழுதே விட்டேன். என்னுடைய ஊரில் என்னை மரியாதை இல்லாமல் நடத்தியிருக்கிறார்களே தவிர தமிழ்நாட்டிலே தான் பொது இடத்தில் என்னை சார் என்று அழைக்கிறார்கள், வேலை தருகிறார்கள், நான் வேறு எந்த ஊருக்கு போவேன் என்கிறானே. இந்த உரிமையை தருகிற மாநிலம் தமிழ்நாடு. எங்களை வேறு மாதிரி சித்தரிக்காதீர்கள். நான் சொன்னதை போல் தெளிவாக இருக்கிறோம். இந்தி பேசுகிறவன் எங்களுக்கு எதிர்க்க அல்ல. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உலகத்தில்
நாகரிகத்தின் பிறப்பிடமான தமிழ்நாட்டில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுகிற தமிழ் மொழிக்கு மாற்றாக எது வந்தாலும் எதிர்த்து நிற்போம், அதற்காக உயிரையும் தருவோம் என்பதுதான் எங்கள் வரலாறு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி என்றால் வாளோடு என்றால் என்ன பொருள்? யோசியுங்கள். எல்லா மொழிகளுக்கும் எப்போது தோன்றியது என்று வரலாறு இருக்கிறது. ஆங்கிலம் தோன்றியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 10வது நூற்றாண்டில். பிரெஞ்சு மொழி தோன்றியது 8வது நூற்றாண்டில். ஜெர்மன் மொழி 6வது நூற்றாண்டில். ஆனால் இப்படியே போகிற போது தமிழ் எப்போது தோன்றியது என்றார்கள். ஆராய்ச்சி கணக்கிட முடியவில்லை. திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். தமிழுக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற அளவிற்கு அப்போதே செழுமை இருந்தது என்றால் அது இன்னும் பின்னோக்கி போகிறது. இப்போது அகழ்வாராய்ச்சியிலே கீழடி போன்ற இடங்களில் கிடைப்பவை சொல்லுவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் நகர்ப்புற நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறான். அவன் வீடுகளுக்கு ஓடுகள் வேயப்பட்டிருந்தன, தண்ணீர் ஓடுவதற்கு குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்று கண்டுபிடித்திருக்கிறான். இப்போது புரிகிறதா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகம் ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று நம்பிக்கை உடையவர்கள் சொல்வார்கள். ஆனால் தர்க்க ரீதியாகத்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அறிவியலாளர்கள் சொல்லுகிற உண்மை, இந்த உலகம் என்று சொல்வது சூரியன் என்ற நெருப்பு கோளத்திலிருந்து வெடித்து சிதறிய ஒரு சிறு பகுதி. அந்த நெருப்பு கோளத்தை கால ஓட்டத்தில் பொழிந்த மழை, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பொழிந்த மழை அந்த கோளத்தை குளிர்மையாக்குகிறது. பின்னர் பொழிந்த மழை ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகிற போது பாறைகளை உருட்டி தள்ளுகிறது. பாறைகள் உடைந்து கல்லாகிறது. கல் உருண்டு உருண்டு தேய்ந்து மண்ணாகிறது. கல் தோன்றி மண் தோன்றா. மண் தோன்றாமல் உலகம் கல்லாக இருந்ததே. அந்த காலத்திலே வாழ்ந்த மனிதன் வாளோடு வாழ்ந்தான் என்று சொல்லக்கூடிய தொன்மை மிக்க தமிழன், தமிழ் மொழி என்னுடையது. எனக்கு மாற்றாக 300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்து பின்னணி கூட இல்லாத, சொந்த எழுத்து வடிவம் இல்லாத, சான்ஸ்கிரிட்டில இருந்து வாங்கிய தேவநாகரி வடிவத்தில் இருக்கிற இந்தி மாற்று மொழி, அதை படித்தால் தான் உனக்கு நான் நிதி தருவேன் என்று ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி எந்த கொம்பன் சொன்னாலும் வளைந்து கொடுக்கிற நாடும் இதுவல்ல, இயக்கமும் இதுவல்ல. அதற்கு யாராவது சில பேர் கூலிக்காரர்கள் இருப்பார்கள். நாங்கள் உணர்வாளர்கள், வயிற்றுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற மனிதர்கள் வாழ்கிற இந்த நாட்டில் மொழிக்காக தன் உயிரை நெருப்புக்கு தந்தவன் தமிழ்நாட்டில் வாழ்கின்றவன். அந்த வகையில் நாங்கள் ஒரு மொழியை எங்கள் மீது திணிப்பதை எதிர்க்கிறோம். அங்கே இருப்பவருடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். ஆனால் வந்தவர்களை வாழ வைக்கும் தமிழகம் எல்லோரையும் வரவேற்கிறோம். எங்கள் முதலமைச்சருக்கு வேறுபாடு கிடையாது. எங்களுடைய ஆளுகின்ற இந்த ஆட்சிக்கு எல்லோரும் சமம். எல்லா துறைகளும் தம்பி மாசு பேச சொன்னால் அவருடைய துறையினுடைய சீர்திருத்தங்களை பற்றியே 1 மணி நேரம் பேசுகின்ற அளவிற்கு சுகாதாரத்துறையில் அவ்வளவு சீர்திருத்தங்கள். இதுபோல மருத்துவ வசதி இந்தியாவின் எந்த பகுதியிலும் இல்லை. இதுபோல மருத்துவக் கல்லூரிகள் எங்கும் இல்லை. இதுபோல எளிதான கட்டணத்தில் படிக்கிற நிலைமை எங்குமே இல்லை. இதை போல மக்களுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு சிரமப்படாமல் போய் நலம் பெற்று திரும்புகின்ற அளவிற்கு நல்ல கருவிகளோடு அரசு மருத்துவமனைகள் இந்தியாவில் எங்கும் இல்லை என்று சொன்னால் இத்தனைக்கும் காரணம் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த ஆட்சியை பற்றி அதை காப்பாற்ற போராட நாங்கள் தான் என்று இல்லை, நீங்கள் வர வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற மக்கள், இந்த நாட்டில் இருக்கிற நீங்கள் தயவு செய்து இதனாலே பயன்பெறுகிறவர்கள். இங்கே உங்களுடைய உரிமை தொகையை பற்றி கேட்டார்கள். எவ்வளவு பேர் வாங்கவில்லை என்று சொன்னபோது இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் 15ஆம் தேதி குறை கேட்கிற தீர்ப்பு என்று ஒன்று மனு கேட்கிற நாள் வரும். யார் யாரெல்லாம் இதுவரை அந்த உரிமை தொகை பெறாத தாய்மார்களோ அவர்கள் தங்களை பற்றிய குறிப்புகளை கொடுத்தால் அவர்களுக்கு உரிமை தொகை வந்து சேரும் என்ற உறுதியினை எங்கள் முதலமைச்சரும் தந்திருக்கிறார், துணை முதலமைச்சரும் தந்திருக்கிறார். பேருந்திலே ஏறுகிறீர்கள். பேருந்திலே செல்வது யார்? செல்வந்த சீமான்களா, சீமாட்டிகளா, ஒன்றிய அரசில் வேலை பார்க்கிறவர்களா, மாநில அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறார்களா? அவெல்லாம் கார் இருக்கும், 2 சக்கர வாகனம் இருக்கும். இன்னும் சில பேர் ஆட்டோவிலே போவார்கள். யார் போவார்கள்? அன்றாட காட்சிகள், தினந்தோறும் கூலி வேலைக்கு போகிறவர்கள்.
சாலையிலே கூறுகட்டி காய்கறி விற்பவர்கள், அடுத்த வீட்டிலே போய் அவர்களுக்கு தேவையான எடுபிடி வேலைகளை செய்து அதன் மூலம் குடும்பத்தை காப்பாற்றுகிற சாதாரணமான தாய்மார்கள், ஆலைகளுக்கு வேலை போகிறவர்கள் தான் பேருந்தை பயன்படுத்துவார். வாங்குகிற சம்பளம் 4000 5000 1000 ரூபாய் பேருந்துக்கே போகிறது என்று கலங்கியவர்களை பார்த்து இன்றைய அரசாங்கம் என்ன சொன்னது தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, இனிமேல் நீங்கள் பேருந்தில் ஏறினால் கட்டணம் செலுத்த தேவையில்லை, அது இலவசம் அல்ல. நீங்கள் நகர பேருந்தில் ஏறினால் உங்களுக்கு ஒரு பயணச்சீட்டு தரப்படும். ஆளாளுக்கு ஏறி உட்கார்ந்து சென்ற இடத்துல இறங்குவதல்ல, ஒரு பயணச்சீட்டு தரப்படும். அதில் சைஃபர் என்று இருக்கும். என்றால் என்ன பொருள்? நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. உங்கள் பேருந்துக்கான கட்டணத்தை இந்த நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறார், உங்கள் அண்ணனாகிய ஸ்டாலின் நான் செலுத்திக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்க முடியாது, அதனுடைய கட்டணத்தை அவர் செலுத்தி விடுகிறார். உரிமை தொகை தருகிறார். அந்த பணத்தை கொண்டு வீட்டிலே இருப்பவர்கள் உரிமையோடு மரியாதையோடு வாழ்கிறார்கள் என்று சொல்கிற போது நீங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறீர்கள். நானும் பேசியிருக்கிறேன், பேசுவதற்கு செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரே நாளில் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. ஒன்றே ஒன்று மட்டும், வீட்டுக்கு சென்று யோசியுங்கள். இந்த ஆட்சியில் பயன் பெற்றவர்கள், எதிர்காலத்தில் நலமுடன் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வளமான நாட்டில் நல்ல கல்வியோடு வேலை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் திமுகவையும் தளபதி ஸ்டாலினையும் ஆதரிக்க வேண்டும் என்று முடிவெடுங்கள். அதுபோல் இது வேண்டுகோள், அவ்வளவுதான். இந்த வேண்டுகோளை வைப்பது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக. நான் பேசியிருக்கிறேன். எவ்வளவு நேரம் என்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் வீடு திரும்பியதற்கு பின்னால் யோசியுங்கள். தயவு செய்து இங்கே வந்து காத்திருந்த தாய்மார்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வந்தீர்கள், திரண்டிருந்தீர்கள், காத்திருந்தீர்கள். ஆனால் உங்கள் கையில் இருக்கிற தீர்ப்பை நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். யாரையும் இழிவாக பேசாமல் கண்ணியமாக பேசி, அடுத்தவர்களை விமர்சிக்கிற போது கூட நாகரிகம் நழுவாமல் பேசுகின்ற நாங்கள் அண்ணா அறிவாலயத்திலிருந்து வருகிறோம். கலைஞருக்கால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்றைக்கு தளபதியோடு பயணம் செய்கிறோம். வீடு திரும்பியதற்கு பின்னால், உறங்குவதற்கு முன்னால், உறக்கம் உங்கள் இமைகளை தழுவி கனவுகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் மா சுப்பிரமணியமும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கணபதியும் திருச்சி சிவாவை அழைத்து வந்தார்கள். அவர் பேசினார், இந்த கருத்துக்கள் நிழலாடுமே, அவை சரி என்று உங்கள் உள்ளத்திலே பட்டால் நாளையிலிருந்து எங்களோடு சேர்ந்து இந்த இயக்கத்திற்கு ஆதரவு தாருங்கள். எதிர்காலம் ஒளிமயமாகும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரட்டும். அதற்கு துணை நில்லுங்கள். நன்றி, வணக்கம்.